இந்த வீடியோவில் நம்ம இந்த பீட் எப்படி வாசிக்கிறத பார்க்க போகிறோம். இதில் 8 notes and 16th notes நம்ம கம்பைன் பண்ணி வாசிக்கிறோம். ஸோ ஆக்சுவல் பீட்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பீட்டோட ரிதம்ஸ் என்ன வருதுன்றதை நம்ம ஸ்லோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இந்த நோட்ஸ் வர நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கவுண்டில் 8th note வருது 1 and செகண்ட் கவுண்டில் 16th note E ரெஸ்ட் வச்சு வருது 2 and then again third count 8th note 3 and then திருப்பி fourth count அதே தான் 4 and so first count third count rhythm same வரும், second count fourth count rhythm same வரும். So 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and இவ்வளோதான். இது வரைக்கும் இந்த ரிதம் புரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஸ்லோவாக பீட்குள்ளே ஒன்று என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல் கவுண்டில் பேஸ் ட்ரம் அண்ட் அயாட் சேர்த்துருக்கு, ஒன்னோட அண்ட்லேயும் பேஸ் ட்ரம் அண்ட் அயாட் சேர்த்துருக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 1 and நெக்ஸ்ட்டு 2 வந்து 2 and அப்படின்னு வருது. ஸோ 2ல் அயாட் அண்ட் ஸ்னார் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இ ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2வோட அண்டில் வந்து அயாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆல ஸ்னார் இருக்குது. ஸோ 2 and கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா 1 and 2 and 1 and 2 and then again 3ல வெறும் அயாட் மட்டும் இருக்குது, 3யோட அண்டில் வெறும் பேஸ். ஸோ 3 and தென் அப்புறம் செகண்ட் கவுண்ட் என்ன வந்துச்சோ அதே தான் ஃபோர்த் கவுண்ட்லேயும் வருது 4 and இப்போ 3 4 மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணோன்னா 3 and 4 and 3 and 4 and 3 and 4 and 4 கவுண்ட்டு நம்ம சேர்ந்து கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லோவாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அதுக்கப்புறமா கிராஜுவலாக மெட்ரோனம் போட்டு நம்ம வாசித்து பார்ப்போம். இப்போ மெட்ரோனம் போட்டு வாசிக்கலாம். 60, 90, 120 இந்த 3 டிஃப்ரெண்ட் டெம்போவில் நம்ம ட்ரை பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் 120 வரைக்கும் ரீச் பண்ண முடியாட்டி பரவாயில்ல, ஸ்லோவாக 90லேருந்து 100, 110 அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 120 BPM உங்களால் ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம 60 BPMலேருந்து சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாக 60லேருந்து ஆரம்பிச்சு 10 BPM இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 120 உங்களால் ரீச் பண்ண முடியும். சப்போஸ் 10 கூட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 70, 75, 80, 85, சில பேருக்கு 100லேருந்து 110 மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ 105, 110 அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த பீட் கண்டிப்பாக உங்களால் 120ல் வாசிக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வாசித்த மியூசிக்கோட நான் திருப்பியும் வாசிக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து வாசிக்கலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதேமாதிரி நிறைய நீங்கள் பீட்ஸ் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரம்ஸுக்கு நடத்திட்டு இருக்கிறோம். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பீட் ட்ரை பண்ணி உங்களால் வாசிக்க முடிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் ஒன்று பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.